மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காய்ச்சின பாலும் தரேன், கற்கண்டு சீனி தரேன், கையில் வெண்ண உனக்கு தரேன், வெயிலிலே போக வேண்டாம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காய்ச்சின பாலும் வேண்டாம், கற்கண்டு சீனி வேண்டாம், கையில் வெண்ண எனக்கு வேண்டாம், வெயிலில போக வேணும் போக வேணும் தாயே, தடை சொல்லாதே நீயே. அந்த காலத்துல கிருஷ்ண பரமாத்மா வெயில்ல போகணும்னு ஆசைப்பட்டாரு. இப்ப நம்ம தலையில எழுத்து வெயில்ல தான் போய் வேண்டிருக்கு. சித்திரை மாசம் வையாசி மாசம் மட்டுமா வெயில் அடிக்குது? இங்க 12 மாசம் வந்தா வெயில். வெயில்ல போனா கட்டக்கரேல்னு கருவாடா காஞ்சு போய் வரும். என்ன மட்டும் கேக்குறாங்க, அது எப்படி நீ மட்டும் மினுமினு இருக்கேன்னுட்டு. நான் என்ன மருந்தா வாங்கி தடவறேன், இல்ல களிம்பா வாங்கி தடவறேன்? எல்லாம் வீட்டுல இருக்கிற விஷயங்களை வச்சாதான் நான் ஒப்பேத்திக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, இந்த வெண்ணெய் கடையிறோம், வெண்ணெயை எடுக்கிறோம், நல்லா வழிச்சு எடுத்து ஒரு கிண்ணத்துல வைக்கிறோம். அப்புறம் இந்த கையை போய் உடனே சோப்பை கீப்பை போட்டு கழுவிடக்கூடாது. இந்த வெண்ணெய் வீணா போகும் இல்ல, எடுத்து நல்லா மூஞ்சியில பூசிக்கிடுவேன். அதே மாதிரி தக்காளி நறுக்கினாலும் வெள்ளரிக்காய் நறுக்கினாலும் நீர்ச்சத்து இருக்கிற எந்த காய்கறி நறுக்கினாலும் அதை அப்படியே எடுத்து முகத்துல பூசிக்கிடுவேன். இந்த பாருங்க, வயிற்றுக்கு நல்லதுன்னு சாப்பிட்றோம், அப்போ அது தோலுக்கு நல்லதா இருக்காதா? அதுக்காக பச்சை மிளகாயும் வெங்காயத்தை நறுக்கிட்டு பூசிப்பியான்னு என்ன கேள்வி கேட்டீங்க. இந்த குசும்பெல்லாம் எங்கிட்ட வேண்டாம். ஆமாம், சொல்லிவிட்டேன். வயசானவளுக்கு இப்படின்னா வயசு பொண்ணுங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? வெண்ணெயோ பாலோ தயிரோ எதுல கை வச்சாலும் கூடவே கொஞ்சம் பயத்த மாவை சேர்த்துக்கிட்டு முகத்துல தடவிக்கிட்டீங்கன்னா நல்லா மினுமினுன்னு இருக்கும். இந்த சோப்பு கழுதையெல்லாம் விட்டுருங்க. நல்ல பயத்த மாவு, கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் தான் முகத்துக்கு மினுமினுப்பு தரும். அப்படியே உங்களை பொண்ணு பார்க்க ஒரு மாப்பிள்ளை வந்தாருன்னு வச்சுக்கிடுங்க, வேற ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அந்த உங்க முகத்தை பார்த்துட்டு பார்த்தேன், ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், உன்னைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இவளென மலைத்தேன் அப்படின்னு பாடுவாரு. அடுத்தது என்ன? கல்யாணம் தான்.